கேட்டு கொடுப்பதை விட கேட்காமலேயே கொடுக்கும் உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் என புகழாரம் சூட்டியுள்ள எஸ்ஆர்எம் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராசன், இதுவே மற்றவர்களுக்கும் ஐயா பாரிவேந்தருக்கும் உள்ள வேறுபாடு என தெரிவித்துள்ளார். கவிஞர் நா. வாசுகி எழுதிய திரைப்பாடல்களில் உலாவரும் நிலா என்கிற நூல் வெளியீட்டு விழா சென்னை வடபழனி எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய கரு நாகராஜன், மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் கவிஞர் சுரதா தலைமையில் இனிய தமிழில் இயற்கை பொருட்கள் என்கிற தலைப்பில் நடைபெற்ற மாநாட்டில் தனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நிலவு என நினைவு கூர்ந்தவர், அன்று நிலவு கவிதை தனது வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது போல் கவிஞர் நா. வாசுகி எழுதிய திரைப்பாடல்களில் உலாவரும் நிலா என்கிற நூல் அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். நான் நினைத்ததை பேசுவதற்கு முன்பாக எங்கள் வேந்தர் ஐயா சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர். நான் சொன்னதை போன்று பெற்ற பெயருக்கு ஏற்ப வள்ளல் பாரியாகவே வாழ்ந்து வரக்கூடியவர். அம்மா கவிஞரோ, இந்த நூலை எழுதிய கவிஞரோ, அல்லது இந்த விழா நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற ஐயா தமிழறிவுமணியனோ கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே எங்கள் வேந்தர் ஐயா அவர்கள் இந்த நூலினுடைய 500 பிரதிகளை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதுதான் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கேட்டு கொடுப்பதை விட அவர்கள் கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் அவர்கள். அந்த உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பை இந்த நிகழ்ச்சியிலும் நான் பார்க்கிறேன். வழக்கமாக ஐயா சொல்லாமல் தமிழறிவுமணியன் ஐயா கேட்டிருந்தால் 100 விருது தான் கேட்டிருப்பார். என்றால் இதுவரை அவர் வெளியிட்ட எல்லா எந்தெந்த நூல்களையெல்லாம் ஐயா வெளியிட்டார்களோ அதனுடைய 100 விருதியை வாங்குங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் வாங்கிவிட்டோம். இப்போதும் கூட ஐயா சொல்லாமல் இருந்தால் தமிழறிவுமணியன் அவர்கள் 100 விருதியை வாங்குங்கள் என்று என்னிடம் சொல்லியிருப்பார். ஆனால் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள் சொல்லாமலேயே 500 விருது, அநேகமாக அம்மா 500 விருது தான் அச்சிட்டுப்பான்னு நினைக்கிறேன். அந்த விருதுகள் அனைத்தையுமே வாங்குவதற்கு படித்த ஐயா அவர்களுக்கு கவிஞர் வாசுகி அவர்கள் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிலவை பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்திலே என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிய நிலவு பற்றி நான் பாடிய கவிதையை பற்றிய சில செய்திகளை குறிப்பிட விரும்புகிறேன். மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் கவிஞர் சுரதா தலைமையிலே இனிய தமிழில் இயற்கை பொருள்கள் என்ற தலைப்பில் கவியரங்கு நடைபெற்றது. கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம், மு. மேத்தா, கவியரசர் வைரமுத்து எல்லோரும் பாடினாங்க. நானும் பாடினேன். எனக்கு தரப்பட்ட தலைப்பு நிலவு, இனிய தமிழில் இயற்கை பொருள்கள், நிலவு என்பதை பற்றி. நிலவு பேசுவது போலவே நான் கவிதையை எழுதியிருந்தேன். பாண்டியனார் குடலிலே பால் நிலவு பேசுகிறேன், ஆண்ட புகழ் பாண்டியரும் என் மரபு என்பதனால். இந்த பாண்டியர்கள்லாம் சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் கவிதையை எழுத ஆரம்பித்தேன். எழுதி பாடினேன். ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் கலந்த வியப்பு, அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அதில் புரட்சி தலைவரையும் நிலவோடு ஒப்பிட்டு நான் இயல்பாக எழுதியிருந்தேன். ஆனால் நான் சற்றும் எதிர்பார்க்காமல் புரட்சி தலைவர் தன்னுடைய துணைவியாரோடு முன்னாடி வந்து அமர்ந்து கவிதையை கேட்டுக்கொண்டிருந்தார். அதில் ஒரு இடத்துல நான் எழுதியிருந்தேன், ராமனில்லா சந்திரன் நான், எனவே இங்கு ராத்திரியில் மட்டும்தான் எனது ஆட்சி. ராமச்சந்திரனாக்க ராத்திரி முதல் நடக்கும். ராமனில்லா சந்திரன் நான், எனவே இங்கு ராத்திரியில் மட்டும்தான் எனது ஆட்சி என்று சொன்னேன். எல்லோரும் 10,000 பேருக்கு மேலே இருந்தாங்க. அரங்க நிறைந்த கைதட்டு. ஐயா புலமைப்பித்தன் அவர்கள் சபாஸ் என்று சத்தமாகவே சொன்னார்கள். ராமனில்லா சந்திரன் நான், எனவே இங்கு ராத்திரியில் மட்டும்தான் எனது ஆட்சி. காமனவன் மலர்கணைகள் நெஞ்சில் பட்ட காயத்தை ஆற்றுவதற்கு மருந்து தந்து பூமியிலே காதலர்கள் நெஞ்சை மாற்றி பொறுத்து வைக்கும் மருத்துவர் நான். இதய மாற்று மாறி நெஞ்சத்தை மாற்றுவது. பூமியிலே காதலர்கள் நெஞ்சை மாற்றி பொருத்தி வைக்கும் மருத்துவர் நான். இனிய வானத்தே மதுரம் நானேதான், இனிய வானத்தே மதுரம் நானேதான். அமுதத்தோடு சேர்ந்து ஒன்றாய் பிறந்திட்ட சிறப்பினாலே காதல் என்னும் பயிருக்கு நீரை ஊற்றி காப்பவள் நான்.
கைப்பிடித்தோர் பிரிந்து விட்டால் தீது செய்யும் நெருப்பாக நானே மாறி தீத்திடுவேன் அவர் மனத்தை. புகாரில் அன்று மாதவியை மாதவியாய் தவிக்க வைத்தேன். புகாரில் அன்று மாதவியை மாதவியாய் தவிக்க வைத்தேன். மாவீரர் பலரையும் நான் கலங்க வைத்தேன். சோதித்தால் குளிர் நிலவு, ஆனால் நானோ சுடுவதற்கு தொடங்கிவிட்டால் நெருப்பும் தோற்கும் என்று அந்த கவிதை சொல்லும். அந்த கவிதையை கேட்டுவிட்டு அம்மையார் சௌந்தர கைலாசா கவியரசருக்கு இணையாக பாடக்கூடிய ஒரு பெண் கவிஞர். கண்ணதாசனையே ஒரு முறை அந்த அம்மா பாடினாங்க. தடுமாறும் போதையிலும் கவிவாடும் மேதையுவன் தவறாது தாளமிடுமே, தமிழுக்கு புதுமெருகு தந்தவனை பாடுவதில் தவறில்லை பாடுமனமே என்று கண்ணதாசனை பற்றி அந்த அம்மா பாடினாங்க. அவர்கள் என் அருகிலே வந்து வெகுவாக பாராட்டிவிட்டு, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கன்னத்திலே முத்தம் கொடுத்திருப்பேன், இப்படித்தான் கவிதை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஐயா புலமை பித்தன் அவர்கள் என்னை அன்போடு அணைத்து கொண்டு நான் எங்கே இருக்கிறேன், எங்கே வேலை செய்கிறேன் என்பதையெல்லாம் கேட்டுவிட்டு அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். நான் சென்று பார்த்தேன். நான் எழுதிய கவிதைகளையும் கொடுத்தேன். இப்படிப்பட்ட கவிஞனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இனிமேல் என் தலைமையில் நடைபெறுகின்ற எல்லா கவியரங்கத்திலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். சொன்னது போலவே ஏறத்தாழ 30 கவியரங்கங்கள் தமிழகம் எங்கும் கட்சி சார்பில் அரசு சார்பில் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பங்கேற்ற அனைத்து கவியரங்கங்களிலுமே பங்கேற்று நாடெங்கும் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த அறிமுகத்தை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்தது நிலவு பற்றி நான் பாடிய அந்த கவியரங்க கவிதை. எனவே அம்மா அவர்கள் நிலவை பற்றி எழுதிய இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அந்த இனிய நினைவுகள் என் நெஞ்சத்திலே அரும்பியது. என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை தந்தது அந்த நிலவு பற்றிய கவிதை. அம்மா அவர்கள் வாழ்விலும் நிச்சயமாக இந்த புத்தகம் ஒரு திருப்பு முனையை தரும் என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே அவர்கள் எழுதிய அருமையான புத்தகம் என் ஜன்னலுக்கு வெளியே, அதற்கு அணிந்திரை எழுதக்கூடிய வாய்ப்பையும் வெளியீட்டு விழாவிலே முதல் பிரதியை பெறக்கூடிய வாய்ப்பையும் ஐயா தமிழருவி அவர்கள் தந்திருந்தார்கள். அந்த புத்தகத்தை படித்தபோது ஒரு உன்னதமான ஒரு படைப்பாளியை நான் பார்த்து மகிழ்ந்திருந்தேன். அவருடைய இளமைக்கால கனவுகளை பற்றி, முதுமையினுடைய உயர்வை பற்றி, பெண்ணின் பெருமையை பற்றி, பேரின்ப வாழ்க்கையை பற்றி, சமயத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி, தத்துவத்தை பற்றி, இப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் மிக அற்புதமாக அந்த புத்தகத்திலே வடித்திருந்தார்கள். ஒரு உயர்ந்த சிந்தனைக்குரிய ஒரு படைப்பாளியை இந்த புத்தகத்திலே நான் பார்த்தேன். எனவே அந்த புத்தகத்தில் எத்தகைய ஆற்றலை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்களோ அதே ஆற்றலை இந்த புத்தகத்திலும் பார்க்கிறேன். மொத்தம் 18 பாடல்கள், 7 பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது, 5 பாடல்கள் கவிஞர் வாலி எழுதியது, 2 பாடல்கள் புலமை பித்தன் பாடியது, 1 தஞ்சை ராமதாஸ், 1 பட்டுக்கோட்டை கல்யாணேஸ்வரம், 1 கவிஞர் மேத்தா, 1 சிவசங்கர் என்ற புதிய கவிஞர். இப்படி 18 பேர்கள் எழுதிய அந்த அருமையான பாடலை பாடியிருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையார் எழுதிய அருமையான பாடல், என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. ஒரு அற்புதமான பாடல். எல்லாரும் காதலியாகத்தான் நேராக பார்ப்பாங்க நிலவை. ஆனால் அவர் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர். நீ காதலிக்க அக்காளா தங்கச்சியான்னு கேட்கிறார். என்னுடைய உள்ளத்தை ஒருத்தி பறித்து கொண்டால், என்னை கேட்காமலேயே பறித்து சென்று விட்டால், அவளிடம் இருக்கின்ற என்னுடைய உள்ளத்தை அவளை கேட்காமலேயே பறித்து வந்து என்னிடம் தந்துவிடு என்பது போல அந்த பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடலுக்கு விளக்கத்தை மிக அருமையாக கவிஞர்கள் தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த புத்தகத்தை பற்றி பேசணுனாக்கும் 1 மணி நேரம் பேசுவேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமே 15 நிமிஷம் தான். சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு, ஒரு அருமையான பாடல், பழைய பாடல். அந்த சித்திரை நிலவு என்று ஏன் குறிப்பிட்டார் என்பதை கவிஞர் மிக அற்புதமாக சொல்கிறார். நிலவு மாதமாக வருது, சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி என்று வரக்கூடிய நிலவு பூர்ண நிலவாக இருக்கும். அது மட்டுமல்ல, சித்திரை மாதத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு. முருக வழிபாடிலிருந்து குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் தொடங்குவது சித்திரை மாதத்தில் தான். எனவே சித்திரை நிலவு என்று குறிப்பிடுவதால்
ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடங்குவதற்கு நீ துணையாக இருக்கின்றாய் என்று தன்னுடைய காதலியே இந்த காதலன் சொல்வது போல என்று அவர்கள் மிக அருமையாக விளக்கம் தந்திருக்கின்றார். காய்ச்சாத பால் நிலா ஒரு லட்சம் எழுதியிருக்காங்க. கவிஞர் புலமைப்பித்தன் பாடல். அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாலை காய்ச்சி விட்டால் அது இளமையாக ஒரு மஞ்சள் நிறம் போன்று அது காட்சியளிக்கும். அது காய்ச்சாமல் இருக்கின்ற வரையில் தான் வெள்ளையாக இருக்கும். எனவே தான் நிலவு வெண்மையான நிலவு அது. அந்த வெண்மையான நிலவு காய்ச்சிய பால் உதாரணமாக ஆக முடியாது, காய்ச்சாத பாலாகத்தான் இருக்க முடியும் என்று தான் கவிஞர் காய்ச்சாத பால்நிலா என்று பாடியிருப்பார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு பல பாடல்களுக்கு ரொம்ப அற்புதமாக அவர் ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்கிறார். ஒரு PhD பட்டத்துக்கு ஆய்வு செய்ததை போன்று ஒவ்வொரு பாடலுக்கும் மிக அற்புதமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த ஆராய்ச்சி கருத்துக்களை எல்லாம் நான் இங்கே எடுத்துரைத்தால் நீண்ட நேரம் ஆகும் என்பது கருதி அற்புதமான கவிதையை, நிலவை பற்றி, அதுவும் தேர்ந்தெடுத்த பாடல்களை ஒரு ஆய்வு செய்து நாட்டுக்கு தந்திருக்கின்ற அந்த கவிஞர் வாசி அவர்களை மனமாற வாழ்த்தி, இதுபோன்று இன்னும் பல அற்புதமான நூல்களை தமிழ் உலகிற்கு அவர்கள் தர வேண்டும் என்று வேண்டி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஐயா தமிழறி மணியன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வேண்டி வருகிறேன். வணக்கம்.